ஹாய் எவ்ரி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதம் 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாம் அரையாண்டு தேர்வுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கொஷின்லேருந்து நாளைக்கு நிறையா கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதனால இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து வரும். ஸோ ஒன் வேர்டு பாருங்கள், ஒன் வேர்டு எல்லாமே பாருங்கள். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து 60 மார்க், ஒரு சில மாவட்டத்தில் 100 மார்க்குக்கு கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாவே எத்தனை மார்க்குக்கு கேட்டாலும் இதிலிருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. இது போக நான் ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன், 60 மார்க் கொஷின் பேப்பர். ஸோ அதையும் நல்லா படிச்சுங்க. இந்த 2 கொஷின் பேப்பர் மட்டும் படிச்சிங்கன்னா போதும், உங்களால் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ண முடியும், மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். செகண்ட் கொஸ்டின் இஸ் 400 இஸ் ஏ பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்தது ஃபார் த செக்டார் வித் கிவன் மெஷர் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க், சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரி, ரேடியஸ் வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூலர் ஃபார்முலா வந்து வெரிஃபை பண்ணணும். ஃபேஸ் 12, வெர்டிசஸ் 20, எட்ஜ் வந்து 30 இருக்கையில் யூலர் ஃபார்முலா என்னங்கிறத வெரிஃபை பண்ணணும், அது பார்த்துக்கோங்க. அடுத்து 19th கொஸ்டின், இஃப் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் யர் ரெக்டாங்குலர் பெயிண்டிங் ஆர் 4xy ஸ்கொயர்ட், அடுத்து 3x²y, ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங் டேட்டா, என்னென்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறது 20th கொஸ்டின் 5p - 1 தி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அடுத்து ஃபேக்ட்ரிஸ் இஸ் x² + yz + xy + zz, இது வந்து ஃபேக்ட்ரிஸ் பண்ணணும், காரணிப்படுத்துறது, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ரைட் த ஃபார்முலா டு கால்குலேட் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து ரைட் பண்ணணும், அது பார்த்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்தது ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 25 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் xy, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். 26 பார்த்துக்கோங்க, செக் வெதர் கிவன் சைட்ஸ் ஆர் த, அது வந்து பார்த்துக்கோங்க. 27, 28 எல்லாமே பாருங்கள். 5 மார்க் எதாவது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதுக்கடுத்து அறிவியல், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, சமூக அறிவியல் வீடியோ அப்லோட் பண்ணல நீங்கள் பார்க்கலாம், தேடாமல் யூடியூப்பில் தேடாமே பார்க்கலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 5 மார்க் எதாவது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். அண்ட் தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பர் உள்ளதை மட்டுமாவது நல்லா படிச்சுக்கோங்க, அப்போ தான் ஓரளவுக்கு அது நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 29 பாருங்கள், சிம்ப்ளிஃபை 1/2 + 3/2 - 2/5 + 3/10 × 3, இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். அடுத்து இஃப் இஸ் ரேஷனல் நம்பர், இது ரேஷனல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ரேஷனல் நம்பர் between 1 and 2, இது வந்து ரேஷனல் நம்பரானு கேட்குறாங்க. 11க்கும் 12க்கும் இடையில உள்ள ரேஷனல் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க, அது பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும், ஒரு இது கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்ஷன். அடுத்தது 32 பாருங்கள், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் கம்பைன்டு ஃபிகர் கிவன், அதோட ஏரியா ஃபைன் பண்ணணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வால்யூம் ஃபைன் பண்ணுறது, கியூபாய்டோட வால்யூம் ஃபைன் பண்ணுறது 33, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 34 ஃபேக்டரிஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 35 பாருங்கள், எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியான கொஷின். ஸோ அது பார்த்துங்க, என்ன வரும், -12x + 9 = 21 வரும். -12x மட்டும் இங்கிட்டு வச்சுக்கோங்க, 9 அங்கிட்டு கொண்டு போயிருங்க, -9 வந்துடும். 21 - 9 எத்தனை, 20, 28, 12 வந்துடும். 12 இங்கே ஆல்ரெடி -12 இருக்குது, அப்போ -12x = 12 அப்படிங்கிறப்ப 12 and 12 கேன்சல் ஆயிரும், -x = 1, அப்போ x = -1ங்கிறது வேல்யூ, ஈஸியான கொஷின். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது 37 பார்த்துக்கோங்க, 39 பாருங்கள், 40 பாருங்கள். 41 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடை பயன்படுத்தி HCF ஃபைன் பண்ணணும். 184 and 230 and 275க்கான HCF ஃபைன் பண்ணுறது, அது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது கிராஃபு, ஜாமெண்ட்ரி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதை மட்டும் நல்லா ஒழுக்கமாக படிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.